Good morning, children. Types of banks. Foreign banks பற்றி பார்ப்போம். வெளிநாட்டு வங்கிகள். Banks which have registered office foreign country and branches in India are called foreign banks. எது நம்ம வெளிநாட்டு வங்கிகள் ஃபாரின் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோன்னா வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தையும் இந்தியாவில் கிளை அலுவலகத்தையும் கொண்ட வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் விச் ஹாவ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாட்டில் அதனோட பதிவு அலுவலகம் இருக்கணும், அதனோட கிளைகள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாரின் பேங்க்ஸ். ஓகே, தீஸ் பேங்க்ஸ் ஓப்பன் தேர் ஆஃபீஸஸ் இன் பிக் சிட்டிஸ் அண்ட் போர்ட் டவுன்ஸ் ஒன்லி. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் வந்து பெரிய நகரங்களிலும் மற்றும் துறைமுக நகரங்களில் தங்கள் அலுவலகங்களை அமைக்கணும். ஏன்னா அது வந்து வெளிநாட்டிலேருந்து பொருட்கள்லாம் வரப்போ அப்படிங்கிறப்ப அவங்களுக்காக அது வந்து ஒரு போர்ட் டவுன்ஸ்லேயும், அதாவது துறைமுக நகரங்கள்லையும் பிக் சிட்டிஸ் பெரிய நகரங்கள்லேயும் தான் இது இருக்கும். மோஸ்ட்லி தே சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக வந்து பன்னாட்டு நிறுவனங்கள், ஊழியர்கள் மற்றும் பிற வணிக நிறுவனங்களின் நலன்களுக்கு சேவை செய்கின்றன. இதில் வந்து தேர் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஹையர் தேன் இந்தியன் பேங்க்ஸ். இது வந்து இந்திய வங்கிகளை விட இதனோட லாப விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There 2017 there were 42 foreign banks in India and all of them were scheduled banks. இந்தியாவில் 2017 ஆண்டு நிலவரப்படி 42 வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது. இதில் they have to oblige both their home country banking regulations and the RBI regulations. இந்த ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து சொந்த நாட்டு வங்கி அவங்களோட பேங்க் கண்ட்ரி இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்க கண்ட்ரி, அந்த விதிமுறைகளையும் பின்பற்றணும். அதே மாதிரி இந்திய ரிசர்வ் பேங்கின் விதிமுறைகளையும் அவங்க பின்பற்றி நடக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். பேங்க் ஆஃப் அமெரிக்கா த யூஎஸ்ஏ, பார்க்லேஸ் பேங்க் த யூகே, டச்சே பேங்க் ஜெர்மனி. இது வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பார்க்லேஸ் பேங்க், ஜெர்மனியில் மேற்கு ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டியூட்ஸே பேங்க். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேங்க்குக்கு. தென் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வட்டார கிராமிய வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்ஆர்பிஸ் வேர் ஃபார்ம்டு அண்டர் த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976 ஜாயிண்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் எ ஸ்பான்சர் பேங்க். இது வந்து வட்டார கிராம வங்கி சட்டம் 1976 படி மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் ஒரு பங்களிப்பு வங்கி ஸ்பான்சர் பண்ணுவாங்கள்ல, அதை கூட்டாக இணைந்து அமைக்கப்படுகிறது. இது வந்து their share capital is contributed by these sponsors in the ratio of 50%, 15%, 35%. இவங்களோட ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா 50%. அப்போ மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் 15%, தென் ஸ்பான்சர் 35%. இவங்களோட ஷேர் கேபிட்டல் வந்து இந்த ரேஷியோவில். they are established as low cost institutions in rural areas. Their objectives is to develop rural economy and play supplementary role to cooperative societies. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இவங்க வந்து கிராமப்புறங்களில் குறைந்த செலவிலான நிறுவனங்களாக நிறுவப்படுது. இந்த வங்கியின் நோக்கம் வந்து கூட்டுறவு சங்கங்களோட சேர்ந்து கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த செய்கிறது தான் இவங்களோட நோக்கம். வந்து they mobilize deposits from the rural public and provide finance to rural artisans, small entrepreneurs and farmers and try to avoid their dependency on money lenders. இவங்க எதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கைவிளைஞர்கள் இருப்பாங்கள்ல, கைவினைஞர்கள், அதே மாதிரி சிறிய தொழில் முனைவோர், விவசாயிகளுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. அந்த கடன் கிராமத்தில் வந்து கடன் கொடுக்குறாங்களா அவங்கள சார்ந்து பொதுமக்கள் வாழும் நிலையை தடுக்கிறதுக்காக இந்த முயற்சி செய்கிறாங்க. As on 31/3/2016 there were 56 RRBs in India with 14,400
494 பிரான்ச்சஸ். 31/3/2016 அன்று இந்தியாவில் 56 வட்டார கிராமிய வங்கிகளும் 14,494 கிளைகளும் இருந்தது. இதில் வந்து தே ஆர் ரெகுலேட்டட் அண்ட் சூப்பர்வைஸ்டு பை நபார்டு. இது யார் வந்து வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி தான் இதை ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கிறது. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பல்லவன் கிராம் பேங்க் சேலம் பாருங்க, பாண்டியன் கிராம வங்கி திருமங்கலம், அதில் வந்து பல்லவன் கிராம வங்கி சேலம், தமிழ்நாட்டில் சேலத்தில் பல்லவன் கிராம வங்கி, அதேமாதிரி பாண்டியன் கிராம் பேங்க் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட், பாண்டியன் கிராம வங்கி திருமங்கலம் மதுரையில் திருமங்கலங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாண்டியன் கிராம வங்கி. தென் வள்ளலார் கிராம் பேங்க் சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். தென் புதுவை பாரதியார் கிராம் பேங்க் வில்லியனூர் புதுச்சேரி. இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் சிறப்பு வங்கிகள் அப்படின்னு பார்க்குறப்ப சம் பேங்க்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸஸ் பை த கவர்மெண்ட். அரசாங்கத்தால் சிறப்பு நோக்கங்களுக்காக உருவாக்கக்கூடிய வங்கிகள் தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் த்ரூ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981. இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி சட்டம் 1981 படி இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி உருவாக்கப்பட்டது. இதில் வந்து இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் இந்தியன் பிஸ்னஸ் மேன். வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இதன் முக்கிய நோக்கம் வந்து இந்திய வணிகர்களின் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கி. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வங்கி. எக்ஸிம் பேங்க் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி, எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ரீ ஷிப்மெண்ட் அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் அண்ட் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்காக இந்த ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா வங்கி தொழில்நுட்பத்தை இந்த வங்கி வந்து தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்யறதுக்காகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்காகவும் அதேமாரி நம்ம நாட்டில் மேம்படுத்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்களை ஏற்றுமதி, முன் ஏற்றுமதி கடன் மற்றும் பிந்தைய ஏற்றுமதி கடன் அந்த வெளிநாட்டு முதலீடு ஆகியவர்களுக்காக நிதி உதவிகளை வழங்குறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. தென் நேஷனல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987. தேசிய வீட்டு வசதி வங்கி சட்டம் 1987. அதுபடி என்னன்னா தேசிய வீட்டு வசதி வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. இது வந்து இட் இஸ் அ ஹோலி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் த ஆர்பிஐ. இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒரு முழுமையான துணை நிறுவனமாக இருக்கு. Okay. The objective of NHB is to promote housing finance institutions at local and regional levels in India. அதே மாதிரி உள்ளூர் மற்றும் மண்டல அளவிலான வீட்டு வசதி நிதி நிறுவனங்களை மேம்படுத்துவது தான் தேசிய வீட்டு வசதி வங்கியின் நோக்கமாக இருக்கு. இதனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிம் பேங்க். எக்ஸிம் பேங்க் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. தென் நேஷனல் ஹவுசிங் பேங்க் NHB அப்படின்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் தேசிய வீட்டு வசதி வங்கி. ஓகே, தென் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப உள்ளூர் பகுதி வங்கிகள். லோக்கல் ஏரியா பேங்க் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை த RBI இன் ஆகஸ்ட் 1996. உள்ளூர் பகுதி வங்கி திட்டம் ஆகஸ்ட் 1996 இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. LABs are small private sector banks established in rural and semi-urban areas. இது வந்து கிராமப்புற மற்றும் சிறு நகர்ப்புற பகுதிகளில் சிறிய தனியார் வங்கிகளாக உள்ளூர் பகுதி வங்கிகள் அமைக்கப்படுகின்றன. Each bank serves 2 or 3 adjoining districts only. இது வந்து என்னன்னா அருகில் இருக்கக்கூடிய 2 அல்லது 3 மாவட்டங்களை இணைத்து இந்த சேவையை செய்கிறது. The main objective is to mobilize rural savings and invest them in the same area. அந்த கிராமப்புறங்களில் சேமிப்புகளை திரட்டி அதே பகுதியில் முதலீடு செய்கிறது தான் அதனோட முக்கிய நோக்கமாக இருக்கு. They have to follow the priority sector lending targets, including the targets on loan to weaker sections. இந்த மாதிரி இது வந்து முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே பகுதியில் கிராமப்புறங்களில் வைப்புகளை திரட்டி சேமிப்புகளை திரட்டி அதே பகுதியில் முதலீடு செய்கிறது. முன்னுரிமை பிரிவுகளுக்கான கடன் இலக்கு, நலிவடைந்தோருக்கான கடன் இலக்கு ஆகியவை உள்ளூர் பகுதி வங்கிகள் பூர்த்தி செய்யணும். இதில் வந்து RBI received 227 applications for setting up LABs.
ஆர்பிஐக்கு வந்து இந்த எல்ஏபி உள்ளூர் பகுதி வங்கிகள் அமைப்பதற்காக 227 விண்ணப்பங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி பெற்றது. 10 were considered for approval and 6 were given license under section 22 of the Banking Regulation Act 1949. Only 3 LABs are functioning now. 227 விண்ணப்பங்கள் பெற்றது. அதில் 10 விண்ணப்பங்கள் தான் ஒப்புதலுக்காக பரிசீலிக்கப்பட்டு 6க்கு வங்கி விதிமுறை சட்டம் 1949 பிரிவு 22 கீழ் உரிமம் வழங்கப்பட்டது. இப்போது 3 உள்ளூர் பகுதி வங்கிகள் மட்டுமே செயல்படுகின்றன. லோக்கல் ஏரியா பேங்கிங் அப்படின்னு பார்க்குறப்ப 3 மட்டும்தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க், கரையோர உள்ளூர் பகுதி வங்கி விஜயவாடா ஆந்திர பிரதேஷ். தென் கிருஷ்ண பீமா ஸ்மிருதி லோக்கல் ஏரியா, அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பீமா ஸ்மிருதி உள்ளூர் பகுதி வங்கி, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மஹபூப் நகர் ஆந்திர பிரதேஷ், மஹபூப் நகர் தெலுங்கானா. தென் சுபத்ரா லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் கோல்ஹாப்பூர் மகாராஷ்டிரா, கோல்பூர் அதே தான். சுபத்ரா உள்ளூர் வங்கி லிமிடெட் கோல்பூர் மகாராஷ்டிரா. Deficiencies are found in the original model of LABs. There are practical difficulties in the operation of these banks. Even after 20 years, LABs could not make an impact in rural development. Therefore, further licensing to LAB has been stopped. இது வந்து உள்ளூர் பகுதி வங்கி அமைப்பில் மாதிரிகள் வந்து குறைபாடுகள் காணப்பட்டது. அதனால் இந்த வங்கிகளின் செயல்பாடுகள் வந்து நடைமுறையில் சிக்கல்கள் இருக்குது. அப்போ 20 ஆண்டுகள் கழித்து கூட உள்ளூர் பகுதி வங்கிகள் கிராமப்புற வளர்ச்சியில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அதனால் உள்ளூர் பகுதி வங்கிகள் வந்து தொடங்கிட உரிமம் வழங்குவது, அந்த லைசன்ஸ் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. தென் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், சிறிய நிதி வங்கிகள். ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க்ஸ் ஆர் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் செட் அப் இன் அன்பேங்க்டு அண்ட் அண்டர்பேங்க்டு ரீஜன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டு அச்சீவ் ஃபினான்சியல் இன்க்ளூஷன். அதாவது சிறிய நிதி வங்கிகள் இல்லாத பகுதிகளும் வங்கி சேவை குறைவாக உள்ள பகுதிகளில் நிதி உதவி வழங்க ஏற்படுத்தப்பட்ட தனியார் வங்கிகள் ஆகும். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொபிலைசிங் ரூரல் சேவிங்ஸ், அதாவது கிராமப்புற சேமிப்புகளை திரட்டுதல். அதே தென் ப்ரொவைடிங் கிரெடிட், யாருக்கு கடன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். Then to micro and small industries, other unorganized sector entities. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, மிகச்சிறிய மற்றும் சிறிய தொழிற்சாலைகளுக்கு மற்றும் மற்ற அமைப்பு சாரா பிரிவு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குதல். In September 2015, RBI granted provisional license to 8 non-banking finance companies already engaged in microfinance to be converted into SFB and 2 others. செப்டம்பர் 2015 இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே குறுநிதி செயல்பாட்டில் இயங்கி வந்த வங்கி அல்லாத 8 நிறுவனங்களை வந்து சிறிய நிதி நிறுவனங்களாக மாற்றம் செஞ்சு மேலும் 2ற்கு மட்டும் தற்காலிக உரிமங்களை வழங்கியிருக்கு. தென் SFBs ஆர் லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பேங்க்ஸ். இது வந்து இந்த சிறிய நிதி வங்கிகள் வந்து மிக குறைந்த செலவிலான கட்டமைப்பை கொண்டது. They are formed under section 22 of the Banking Regulation Act 1949. 1949 ஆண்டின் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் இவை உரிமம் பெறுகின்றன. இதற்குரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்க, ESAF SEB திருவனந்தபுரம் கேரளா. தென் உஜ்வன் SFB லிமிடெட் பெங்களூர் கர்நாடகா. Then Fincare SFB Ahmedabad Gujarat has 25 branches spread over several states. 25 கிளைகள் வந்து பல மாநிலங்களில் இது கொண்டிருக்கிறது. Then Payment Bank செலுத்தல் வங்கி. Payment banks are formed to widen the spread of payment and financial சர்வீசஸ் டு ஸ்மால் பிஸ்னஸ். இது சிறு தொழில்கள், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோருக்கு பணம் செலுத்தும் மற்றும் நிதி சேவைகள் பரவலாக்கப்படுவதை விரிவுபடுத்துவதற்காக செலுத்துதல் வங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் மைக்ரண்ட் லேபர்ஸ். தீஸ் பேங்க்ஸ் ஷுட் பி ஃபுல்லி நெட்வொர்க்டு ஃப்ரம் த பிகினிங். இது வந்து ஃபுல்லாக தொடக்கத்திலிருந்து இந்த வங்கிகள் முழுமையாக ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தன. They offer doorstep banking payment for a small fees prescribed on the basis of the
அமௌண்ட்டா. இதில் வந்து வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவதற்கு சிறிய கட்டண அடிப்படையில் வங்கி சேவைகளை வழங்குது. இது தே காண்ட் லெண்ட் சாரி they issue ATM, debit cards, internet banking and third party fund transfers. They can't lend money and issue credit cards. சிறிய கட்டண அடிப்படையில் வங்கி சேவை வழங்குது. இது வந்து தானியங்கி இயந்திர அட்டை, பற்று அட்டை, இணைய வங்கி மற்றும் மூன்றாம் நபர் நிதி பரிமாற்றங்களை வழங்குறாங்க. கடன் கொடுக்கறதுக்கும் கடன் அட்டைகளை வழங்குறதுக்கும் முடியாது. In August 2015, the RBI gave in principal license to payment banks. இதுக்கு வந்து 2015 ஆகஸ்ட் 2015 இந்திய ரிசர்வ் வங்கி பணம் செலுத்தும் வங்கிகளுக்கு கோட்பாடுடன் கூடிய உரிமங்களை வழங்கியிருக்கு. பிரின்சிபல் லைசன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், ஏர்டெல் செலுத்துதல் வங்கி, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். தென் பேடிஎம் செயலி நம்ம எது மூலமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஏர்டெல்லு பேடிஎம் அப்படியெல்லாம் அதெல்லாம் நம்ம ஃபோன் மூலமாகவே செலுத்திக்க முடியும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், இதுவும் வந்து இந்திய அஞ்சல் செலுத்துதல் வங்கி லிமிடெட். இதெல்லாம் நம்ம ஃபோனில் இருந்தே நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியும். தென் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், MDBS, இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். A multilateral development bank is formed by the governments of a group of countries. பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கி பல நாடுகளைச் சேர்ந்த அரசாங்கங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. The member countries consist of developed donor countries and borrower countries. இது வந்து உறுப்பினர் நாடுகளாக வளர்ந்த நன்கொடை நாடுகள் மற்றும் கடன் பெறும் நாடுகள். இதனோட உறுப்பினர்கள் வந்து வளர்ந்த நன்கொடை கொடுக்கக்கூடிய நாடுகளும் இதில் உறுப்பினராக இருக்காங்க. அதே மாதிரி கடன் பெறும் நாடுகளும் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. தென் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆர் சம் ஆஃப் த MDBS. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான சர்வதேச வங்கி, உலக வங்கி, தென் ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி மற்றும் ஐரோப்பிய முதலீட்டு வங்கி ஆகியவை பல்வகை வளர்ச்சி வங்கிகளில் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பேஸ்டு ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை RBI எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.